எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டர் ஐடி வந்து இப்போ ஊரில் இருக்க சில பேர்லாம் போயிட்டு இருப்பாங்க வீடு காலி, அவங்களாம் ஈஸியாக வந்து ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுடலாம். அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் என்ன கேட்குறாங்கன்னா 2005 நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா, சில பேருக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால இப்போ வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு வந்து அது வந்து ரொம்ப வந்து நிறைய ஓட்டுகளை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் அது கொண்டுட்டு வந்தது. ஒரு கவர்மெண்ட் ஃபார்மை எப்படிங்க டிஎம்கே காரங்க வந்து அப்ரூவல் இல்லாத பிடுங்க முடியுமா? அதுவே ஒரு முட்டாள்தனம் அவங்க பேசுகிற ஒரு கொஸ்டினே. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ என் ஃபார்ம் இருக்குன்னா என்னோட நம்பர் வாங்கிட்டு என்னோட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் ஃபார்மே கொடுக்குறாங்க. அது எப்படி வந்து டிஎம்கே காரங்க பிடுங்க முடியும்? இதுவே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே வைக்கிறது. ரெண்டாவது என்ன ஒரு ஆப்ஷன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய தெரியாது அந்த ஃபார்மை பற்றி. இப்போ வந்து BL2 BLO BYO BDA அவங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த 3 பேர் வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? அவங்க வந்து எங்களை தப்பாக கேட்கல கேள்வி. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா, இதை எப்படி ஃபில் பண்ணணும், அவங்களே தனியாக ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அது எப்படி அவங்க போய்ட்டு ஃபார்ம் பிடுங்குறாங்க அவங்க மேலே சொல்ல முடியும்? அது தப்பு. எங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து அவங்க கூட இருக்கவங்க அவங்க கட்சியினர் தான் வந்து எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது.